விரதம்னாலே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சாப்பிடாம இருந்தால் விரதம் அப்படின்னு. இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போகிறேன், இல்லை ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன், முருகன் பேரை சொல்லி நான் சாப்பிடாம இருந்துட்டேன், விரதம் கம்ப்ளீட் ஆகாமன்னு கேட்டால் அது கிடையாது. விரதத்தில் 10 பகுதி இருக்குன்னா ஒரு பகுதி தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, மித்த 9 பகுதி இருக்கிறது. அப்படின்னா என்ன, உண்மையாலுமே விரதம்னா என்னன்னா, எப்போ பார்த்தாலும் 24x7 எப்போ பார்த்தாலும் வேற எதையோ நினச்சிக்கிட்டு இருக்க மனசை இறைவன் பக்கம் திருப்புறதுக்காக, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடியது தான் விரதம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு விரதம் இருக்கீங்கன்னா, முருகனுக்காக இருக்கேன், சிவனுக்காக இருக்கேன். அப்படி கிடையாது, எனக்காகத்தான் நான் இருக்கிறேன், அதுதான் உண்மை. அதில் ஒரு பகுதி உணவை தவிர்ப்பது. அடியார்கள் உணவை தவிர்ப்பதுங்கிறது நல்லது. 3 வேளை உணவையும் தவிர்த்து விட்டு அந்த 3 வேளை உணவை யாருக்காவது தானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணலாம். முடியாதவங்க, உடல்நிலை குறைபாடு இருக்கவங்க, 3 வேளை உணவு எடுக்க முடியாமல் இருக்கவங்கன்னா ஏதாவது ஒரு வேளையை தவிர்த்தரலாம். இல்லை அப்படின்னா சமைக்காத உணவுகளே எடுத்துக்கலாம்.